தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் அதே போல் ரசிகர்களுடைய மிகப்பெரிய அளவில் தளபதி அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய பிரபல நடிகரான விஜய் அவர்களும் மிகப்பெரிய அளவில் மக்களுக்காக நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். தன்னுடைய சினிமா வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் தன்னுடைய சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு இப்போது அரசியலில் களமிறங்கியிருக்காரு. களமிறங்கின முதல் தேர்தல் களத்திலேயே மிகப்பெரிய வெற்றியையுமே அடைஞ்சிட்டாரு. எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் எப்படி நீங்கள் அரசியலில் வரீங்கன்னு பார்ப்போம், டெபாசிட்டை இழக்க போகிறீங்க, ஒரு இடத்துலையாவது நீங்கள் வின் பண்ணுறீங்களான்னு பார்ப்போன்னு மிகப்பெரிய அளவில் எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா இடங்கள்லையுமே வெற்றி நாங்கள் அடைஞ்சிட்டோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மையான வெற்றியை வாங்கி இப்போது அழகாக பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒரு ஆட்சியை செய்து வந்துட்டுருக்காரு முதலமைச்சர் அவர்கள். இந்த சூழலில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. அந்த சூழலில் எல்லாரும் அதிகமாக பேசி வர்றது யாரை அப்படின்னா நடிகை த்ரிஷா அவர்களை தான். சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு எல்லோரையுமே வெறுப்பேற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். 40 வயதில் தான் நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனது ஏங்கும், இப்போ தான் ஆசை இருக்கும் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் அவங்க சொல்கிறாங்களா, இல்லை அவங்க கையில் ஏதாவது ஒரு விஷயம் விஜய் அவர்களை பற்றி இருக்குதா, அவங்களுக்கு இவர் ரொம்பவே பயப்படுறாரா, ரொம்ப எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்களான்னு பல விஷயங்கள் எல்லோரும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியாக அவருடைய மனைவியுமே அவங்கக்கிட்டேருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு இப்போ வழக்கு தொடுத்துருக்காங்க. அதுவுமே வருகிற ஜூன் 15ஆம் தேதி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வராங்க. எல்லோரும் பேசி வருது என்னென்னா, எப்படியாவது இருவரும் ஒன்றா இணைந்து வாழ்ந்துடணும், குழந்தைகளுக்காகவும் அதே போல் யாரையுமே ஃபேமிலிக்குள்ளே இடையில 3ஆவது இருக்கவங்கள விடக்கூடாது அப்படின்னும். முக்கியமாக த்ரிஷா அவர்கள் இப்போ விஜய் அவர்கள் எங்கே போனாலுமே அங்கே எல்லாமே அவங்களுமே கூட போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஆசையாக கூட்டிகிட்டு போகிறாரா அப்படின்றதையும் தாண்டி அவங்க வாலண்டியராக வராங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வெளிவருது. இப்போது விஜய் அவர்கள் இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் மௌனம் காத்து வராரு. அதையும் தாண்டி மக்கள் எல்லோருமே அவங்கள ரொம்பவே மழை போல் நம்பியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஏதாவது கொஞ்சம் சின்னதாக மக்களுக்கு ஏமாற்ற தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அது நிச்சயமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையுமே பாதிக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எங்கே போனாலும் சரி, மேரேஜுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு துக்க வீட்டுக்கு போனாலும் சரி, ஆளுக்கு அவர் கூட நிற்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ வெளியவும் வருது. ஏதாவது ஒரு போஸ்டர் ஃபோட்டோவாக வெளியிட்டு ரொம்ப அவங்க அநாகரிகமாக நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு. இதையும் தாண்டி இனிமேலும் அவங்க இதே போல் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கள சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சுருவாங்க ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். நேரடியாகவே சொல்லிட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி த்ரிஷாவை நாங்கள் எப்போவாது விஜய் அவர்கள் கூட பார்த்தா நிச்சயமாக எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரோல் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் கேட்டு த்ரிஷா அவர்கள் ஃபீல் பண்ணுவாங்களா, இல்லை அவங்க இனிமேல் நம்மளுக்கு வேணான்னு ஒதுங்கி போவாங்களான்றதும் தெரியல, இல்லை உண்மையிலேயே அவங்க நண்பர்கள் தானா அப்படின்றதும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஒரே வழி, விஜய் அவர்கள் இதை பற்றி ஏதாவது ரொம்பவே ஆணித்தனமாக மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாவது சொன்னாதான். இல்லை அப்படின்னா இது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையுமே மக்களுக்காக செய்கிறவர் நிச்சயமாக இதுலேயும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.